Dear friends, welcome. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து என்ன eccentric loaded welded joints. ஸோ லாஸ்ட் லெக்சர்ல வந்து என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா வெல்டட் ஜாயின்ட்ஸ்லாம் வந்து என்ன டைப்ஸ் ஆஃப் வெல்டட் ஜாயின்ட்ஸ் அப்படின்ற வந்து என்ன ஸோ அதுக்கப்புறம் டிரான்ஸ்வர்ஸ் ஃபில்லட் வெல்ட் பேரலல் ஃபில்லட் வெல்ட் ஸோ இதை பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட ப்ராப்ளம்ஸுமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து என்னன்னா eccentric loaded welded joints. ஸோ இந்த eccentric loaded welded joints அப்படின்னா வந்து என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா eccentric loading அப்படின்னா வந்து என்ன? eccentric loading அப்படின்றது வந்து என்ன? ஸோ நமக்கு வந்து லோடு வந்து நமக்கு வந்து ஆக்சிஸ்ல இருந்து நமக்கு வந்து சர்டன் டிஸ்டன்ஸ்ல வந்து என்னன்னா நமக்கு வந்து லோடு வந்து ஆக்ட் ஆக போகுது. அதாவது சென்ட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து நமக்கு வந்து என்னன்னா ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்ல வந்து என்னன்னா நமக்கு வந்து லோடு ஆக்ட் ஆகுறதா என்னன்னு சொல்றோம்னா we call it as eccentric loading. ஓகே, ஸோ லோடு வந்து என்னன்னா சென்ட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் தள்ளி நமக்கு வந்து லோடு ஆக்ட் ஆச்சுன்னா அது வந்து we call it as eccentric loading. ஸோ eccentric loading welded joints வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து அவுட் ஆஃப் பிளேன் எசென்ட்ரிசிட்டி, இன்னொன்னு வந்து இன் பிளேன் எசென்ட்ரிசிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவுட் ஆஃப் பிளேன் எசென்ட்ரிசிட்டி அப்படின்னா வந்து என்னன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து என்ன ஒரு காலம், ஒரு காலத்துல வந்து என்ன ஒரு பிளேட் வந்து என்ன வெல்ட் ஒரு சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் வந்து வெல்டு பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து இங்க வந்து வெல்டிங் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வெல்டிங் பண்ணது வந்து லோடு வந்து இங்க வந்து லோடு வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ கன்சிடர் இட் அஸ் கேன்டிலிவர் பீம், ஒரு கேன்டிலிவர் பீம் மாதிரி தான் இது. இங்க வந்து லோடு வந்து சாரி இங்க வந்து வெல்டிங் வந்து இங்க பண்ணிருக்காங்க, லோடு வந்து இங்க ஆக்ட் ஆகுது. ஸோ வந்து வெல்டிங் வந்து ஒரு பிளேன்ல இருக்கு, லோடு வந்து ஒரு பிளேன்ல இருக்கு, சரியா? ஸோ அதாவது வந்து என்னன்னா அவுட் ஆஃப் பிளேன் எசென்ட்ரிசிட்டி அப்படின்றது வந்து லோட் இஸ் ஆக்டிங் ஆன் a டிஃபரெண்ட் பிளேன். ஓகே, லோடு வந்து இங்க வந்து வெல்டிங் ஒரு பிளேன்ல இருக்கு, இது வந்து வெல்டிங்கோட பிளேனு, இது வந்து லோடோட பிளேனு. ஓகே, ஸோ லோட் இஸ் ஆக்டிங் ஆன் a டிஃபரெண்ட் பிளேன். ஸோ அதுதான் வந்து என்னன்னு சொல்றோம்னா அவுட் ஆஃப் பிளேன் எசென்ட்ரிசிட்டி. ஸோ நான் டீட்டெயில்டா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிளேட் இருக்கு. ஸோ இங்க ஒரு சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன வெல்டு பண்ணிருக்காங்க. ஸோ இங்க வந்து என்ன பாத்தீங்கன்னா இங்க வந்து வெல்டிங் ஆக்ட் ஆகுது, இங்க வந்து லோடு வந்து நமக்கு வந்து ஆக்ட் ஆகுது, சரியா? ஸோ இது ஒரு பிளேனு, ஸோ இது ஒரு பிளேனு, சரியா? ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ், டூ டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ். அதாவது லோடு வந்து நமக்கு வந்து லோடு வந்து எவ்வளவு சொல்லிருக்காங்க 25 கிலோ நியூட்டன். இட் இஸ் ஆக்டிங் ஆன் a டிஃப்ரெண்ட் பிளேன், சரியா? சோ அப்ப டிஃபரெண்ட் பிளேன்ல வந்து நமக்கு வந்து லோட் ஆக்ட் ஆச்சுன்னா we call it as out of plane eccentricity. சோ இங்க வந்து என்ன டிஃபரெண்ட் பிளேன்ல ஆக்ட் ஆறனால வந்து என்ன ஆகும் அப்படின்றது பாத்தீங்கன்னா சோ இங்க வந்து லோட் வந்து இங்க ஆக்ட் ஆகுது. சோ இப்போ இது கேன்டிலிவர் பீம் மாதிரி தான். சோ இங்க லோட் ஆக்ட் ஆறனால இங்க வந்து நமக்கு என்ன ஆகும்னா பெண்டிங் ஆக்ஷன் வந்து நடக்குது, சரியா? நமக்கு வந்து பெண்டிங் ஆக்ஷன் நடக்குது. அதனால நமக்கு வந்து என்ன ஆகும்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகும். அதாவது இந்த பிளேட் இந்த சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன நமக்கு வந்து பெண்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு வந்து அக்கர் ஆகும். ஓகே, இது வந்து என்ன அவுட் ஆஃப் பிளேன் எசென்ட்ரிசிட்டி. ஸோ செகண்ட் கேஸ் பார்க்கும்போது அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இன் பிளேன் எசென்ட்ரிசிட்டி. ஸோ இன் பிளேன் எசென்ட்ரிசிட்டின்றது வந்து பாத்தீங்கன்னா ஸோ இங்க வந்து வெல்ட் ஆயிருக்கு, ஸோ இங்க வந்து லோடு வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இன் பிளேன் எசென்ட்ரிசிட்டி அப்படின்றது வந்து என்ன ஸோ வெல்டிங்கும் லோடும் சேம் பிளேன்ல வந்து ஆக்ட் ஆச்சு அப்படின்னா வந்து அது வந்து இன் பிளேன் எசென்ட்ரிசிட்டி. அதாவது லோட் இஸ் ஆக்டிங் ஆன் தி சேம் பிளேன் அஸ் ஆஃப் தி வெல்ட். ஸோ வெல்டிங்கும் நமக்கு வந்து வெல்ட் ஆர் ஃபில்லட் வந்து என்னன்னா வெல்ட் அண்ட் ஃபில்லட் அண்ட் தென் லோடு வந்து என்னன்னா சேம் பிளேன்ல வந்து நமக்கு வந்து ஆக்ட் ஆச்சுன்னா அது வந்து we call it as இன் பிளேன் எசென்ட்ரிசிட்டி. ஓகே, ஸோ இது வந்து வெல்டிங், இங்க வந்து என்னன்னா லோட் அண்ட் ஆக்ட் ஆகுது, ரெண்டுமே சேம் பிளேன்ல தான் இருக்கு, சரியா? ரெண்டுமே ஒரே பிளேன்ல தான் இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ் இல்ல, ஸோ ஒரே பிளேன்ல இருக்கனால அது வந்து we call it as இன் பிளேன் எசென்ட்ரிசிட்டி. ஸோ இப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பிளேட்டு, ஸோ இது ஒரு பிளேட்டு, ரெண்டு பிளேட்டுமே என்னன்னா வெல்டு பண்ணிருக்காங்க. ஸோ இது ஒரு பிளேட் சிஸ்டம், இது ஒரு பிளேட்டு, ரெண்டு பிளேட்டுமே தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா வெல்டு பண்ணிருக்காங்க. சி செக்ஷன் ஷேப்ல இருந்து நமக்கு வந்து வெல்டிங் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது இங்க வந்து என்ன டைப் ஆஃப் லோடு வந்து ஆக்ட் ஆகுது ஆர் என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா இங்க வந்து லோடு ஆக்ட் ஆகிறனால இந்த வெல்ட் வந்து என்ன ஆக ஸ்டார்ட் ஆகும்னா ட்விஸ்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும், அதாவது டர்ன் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இந்த வெல்டிங் வந்து என்னன்னா நமக்கு வந்து என்ன அப்படியே இந்த வெல்டு இது வந்து வெல்டட் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து அப்படியே டர்ன் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ட்விஸ்டிங் ஆக்ஷன் வந்து நமக்கு வந்து நடக்குது. ஸோ அப்படியே டியூ டு ட்விஸ்டிங் நமக்கு வந்து என்ன ஆக்ட் ஆகுதுன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு வந்து அக்கர் ஆகும். ஓகே, ஸோ இன் பிளேன் எசென்ட்ரிசிட்டில வந்து என்னன்னா நமக்கு வந்து ட்விஸ்டிங் ஆக்ஷன் நடக்கும். ஸோ ட்விஸ்டிங் ஆக்ஷனால நமக்கு வந்து என்னன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு வந்து அக்கர் ஆகும். இதுவே அவுட் பிளேன் எசென்ட்ரிசிட்டில அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டியூட்டிங் பெண்டிங் ஆக்ஷனால நமக்கு வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு வந்து அக்கர் ஆகும். ஓகே, ஸோ இதான் வந்து டிஃபரன்ஸ். ஸோ அவுட் ஆஃப் பிளேன் எசென்ட்ரிசிட்டி அப்படின்றதுனா லோட் இஸ் ஆக்டிங் ஆன் a different plane of the weld. ஓகே, இன் பிளேன் எசென்ட்ரிசிட்டினா லோட் இஸ் ஆக்டிங் ஆன் தி சேம் பிளேன் ஆஃப் தி வெல்ட். ஸோ இதான் வந்து அவுட் ஆஃப் பிளேன் எசென்ட்ரிசிட்டி அண்ட் இன் பிளேன் எசென்ட்ரிசிட்டி. ஸோ இதில் வந்து அவுட் ஆஃப் பிளேன் எசென்ட்ரிசிட்டி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அவுட் ஆஃப் பிளேன் எசென்ட்ரிசிட்டி அப்படின்றது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஒன்று வந்து பிரைமரி ஸ்ட்ரெஸ்,
இன்னொன்று வந்து என்ன செகண்டரி ஸ்ட்ரெஸ். ஸோ பிரைமரி ஸ்ட்ரெஸ் அப்படின்றது என்னன்னா பிரைமரி ஸ்ட்ரெஸ் ஆர் டைரக்ட் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த இதில் வந்து என்ன பண்ணுறோம்னா, ஸோ இப்போ இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இது வந்து என்ன ஒரு பிளேட்டு, இதில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து வெல்டு பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதெல்லாம் என்னன்னா ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் யாராவது எசன்ட்ரிசிட்டின்றது என்ன நமக்கு வந்து ஆக்சிஸ்ல இருந்து, இது வந்து சென்ட்ரல் ஆக்சிஸ், இந்த சென்ட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து என்னன்னா லோடு வந்துட்டு நமக்கு ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் தள்ளி ஆக்ட் ஆகிறதா இருந்தோம்னா எசன்ட்ரிசிட்டி அப்படின்றது சொல்கிறோம், எசன்ட்ரிக் லோடு அப்படின்றது வந்து சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ அந்த பிரைமரி ஸ்ட்ரெஸ் ஆர் டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ல வந்து என்னன்னா வி ஆர் நெக்லெக்டிங் தி எசன்ட்ரிசிட்டி. ஸோ எசன்ட்ரிசிட்டி வந்து கிடையாது அப்படின்றது வந்து நம்ம அசியூம் பண்ணிட்டு அண்ட் தென் லோட் வந்து டைரக்டாக வெல்டு ரீஜன்லேயே வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகே, என்ன அசியூம் பண்ணுறோம்னா எசன்ட்ரிசிட்டி வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து என்னன்னா எசன்ட்ரிசிட்டி ரிமூவ் பண்ணிட்டு லோடு வந்துட்டு டைரக்டாக நமக்கு வந்து வெல்டு ரீஜன்லேயே வந்து ஆக்ட் ஆகுது, அதாவது வெல்டு ரீஜன்லேயே வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி அசியூம் பண்ணும்போது வந்துன்னா இதில் என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஏன் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து லோடு வந்து இந்த டைரக்ஷனில் வந்து நமக்கு வந்து ஆக்ட் ஆக போகுது. சரியா, லோடு வந்து இந்த டைரக்ஷனில் வந்து ஆக்ட் ஆக போகுது. ஸோ ரிப்பலிங் ஃபோர்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ டியூ டு ரிப்பலிங் ஃபோர்ஸ்னா ரிப்பலிங் லோடு வந்து இருக்கும். ஸோ நமக்கு அதனால வந்து என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஸோ லோடு வந்து இந்த டேரக்ஷனில் ஆக்ட் ஆகுது, இதனால வந்துன்னா நமக்கு வந்து ரிப்பலிங் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால வந்துன்னா நமக்கு வந்து என்ன, ஸோ வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் வந்துன்னா டைரக்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா வந்துன்னா டவ் இஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா. ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு பி பை ஏ. இந்த ஏ அப்படின்றது வந்துன்னா ஏரியா ஆஃப் தி வெல்டு. ஓகே, ஏரியா ஆஃப் தி வெல்டு. இது வந்து என்ன பிரைமரி ஸ்ட்ரெஸ் ஆர் டைரக்ட் ஸ்ட்ரெஸ். ஸோ பிரைமரி ஸ்ட்ரெஸ் ஆர் டைரக்ட் ஸ்ட்ரெஸ்லாம் வந்து என்னன்னா நமக்கு வந்து என்ன ஆக்ட் ஆக போகுதுன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு வந்து ஆக்ட் ஆக போகுது. ஸோ பிரைமரி ஸ்ட்ரெஸ்ல வந்து நமக்கு வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆக போகுது. ஸோ அதோட வந்துன்னா லோடு பை ஏரியா, ஏன்றது வந்துன்னா ஏரியா ஆஃப் த வெல்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துன்னா செகண்டரி ஸ்ட்ரெஸ் வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஸோ செகண்டரி ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்துன்னா we are considering the eccentricity. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா we are considering the eccentricity. இப்போ கன்சிடரிங் எசன்ட்ரிசிட்டி அப்படின்றப்பன்னா நமக்கு வந்து என்ன, இது வந்து வெல்டு ரீஜன். ஸோ இதுல இருந்து வந்து லோடு வந்து ஆக்ட் ஆகுது, ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் ஆகுது எசன்ட்ரிசிட்டிக்கு தள்ளி நமக்கு வந்து லோடு வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ டியூ டு லோடுனால நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து என்ன ஆகும், பெண்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து பெண்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பெண்டிங் ஆக ஸ்டார்ட் ஆகும். சரியா, டியூ டு லோடுனால இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து பெண்ட் ஆகும். ஸோ அப்படின்றனால நமக்கு வந்து என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு வந்து அக்கர் ஆகும். ஓகே, அதனால் நமக்கு அக்கர் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்துன்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஸோ வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்றதுனா சிக்மா பி இஸ் ஈக்குவல் டு பெண்டிங் மொமெண்ட் பை செக்ஷன் மாடுலஸ். சரியா, ஸோ சிக்மா பி இஸ் ஈக்குவல் டு எம் பை இசட். எம்ன்றது ஒன்றா பெண்டிங் மொமெண்ட், இசட் அப்படின்றது வந்துன்னா செக்ஷன் மாடுலஸ். ஸோ பெண்டிங் மொமெண்ட் அப்படின்றது வந்து என்னன்னா லோட் இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ பெண்டிங் மொமெண்ட் அதோட ஃபார்முலா வந்து என்ன, பெண்டிங் மொமெண்ட் ஃபார்முலா வந்துட்டு லோட் இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோடு வந்துட்டு பி, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து இந்த லோடு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்துன்னா இ எசன்ட்ரிசிட்டி. ஓகே, ஸோ அப்போ பெண்டிங் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு லோட் இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து என்ன நமக்கு வந்து செகண்டரி ஸ்ட்ரெஸ். ஸோ பிரைமரி ஸ்ட்ரெஸ்ல வந்து நமக்கு வந்து என்ன ஆக்ட் ஆகுதுன்னா நமக்கு வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது. செகண்டரி ஸ்ட்ரெஸ்ல வந்து என்னன்னா நமக்கு வந்து என்ன ஆக்ட் ஆகுது, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ பிரைமரி ஸ்ட்ரெஸ்ல வந்து என்ன பண்றோம்னா we are neglecting the eccentricity, அதாவது லோடு வந்து டைரக்டா வந்து வெல்டிங் பிளேன்ல வந்து ஆக்ட் ஆகுது. இதுவே வந்து செகண்டரி ஸ்ட்ரெஸ்ல we are considering the eccentricity வந்து கன்சிடர் பண்றோம். ஸோ அதனால அக்கர் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஸோ வந்து அவுட் ஆஃப் பிளேன் எசன்ட்ரிசிட்டி ப்ராப்ளம்ஸ்ல வந்து என்ன டைப் ஆஃப் இதுனா ஷியர் பிளஸ் பெண்டிங். ஸோ ரெண்டு இது வந்து ஆக்ட் ஆகும். ஸோ வந்து என்ன பிரைமரி ஸ்ட்ரெஸ் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும், செகண்டரி ஸ்ட்ரெஸ் வந்துன்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அவுட் ஆஃப் பிளேன் எசன்ட்ரிசிட்டி ப்ராப்ளம்ஸ்ல வந்துன்னா we have to find out the shear stress as well as the bending stress. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன கம்பைன்டு ஸ்ட்ரெஸ் வந்து கண்டுபிடிக்கணும். சரியா, நமக்கு வந்து பிரைமரி ஸ்ட்ரெஸ்ல ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆகுது, செகண்டரி ஸ்ட்ரெஸ்ல வந்துன்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ வந்து கம்பைன்டு ஸ்ட்ரெஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா ஸோ மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் சிக்மா மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு half into சிக்மா பி பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா பி ஸ்கொயர் பிளஸ் 4 into tau ஸ்கொயர். சிக்மா பி அப்படின்றது என்ன பெண்டிங் ஸ்ட்ரெஸ், டவ் அப்படின்றதுனா ஷியர் ஸ்ட்ரெஸ். ஓகே சார், இது வந்து மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ். செகண்ட் வந்துன்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவ் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு half into ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா பி ஸ்கொயர் பிளஸ் 4 into tau ஸ்கொயர். சிக்மா பி அப்படின்றது பெண்டிங் ஸ்ட்ரெஸ், நமக்கு வந்து டவுன்றது வந்துன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம வந்து பிரைமரி ஸ்ட்ரெஸ்ல டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ல வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்துன்னா செகண்டரி ஸ்ட்ரெஸ் மூலியமா நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். அது வந்து என்னன்னா பெண்டிங் மொமெண்ட் பை இசட்.
ஓகே. ஸோ இது என்னன்னா அவுட் ஆஃப் பிளேன் எசென்ட்ரிசிட்டி. ஸோ இதில் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து சேம் தான் பிளேட்டு. ஸோ இது வந்து சர்க்குலர் செக்ஷனில் வந்து வெல்டு பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போனதில் வந்து பார்க்கும்போது ஸ்கொயர் செக்ஷனாக வந்து வெல்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து சர்க்குலர் செக்ஷனாக வந்து வெல்டு பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த செக்ஷன் ஆஃப் வெல்டு அப்படின்றது வந்து எங்கே நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த வெல்டில் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இதே ப்ராப்ளம். ஸோ இது வந்து இங்கே வந்து ஸோ இது வந்து வெல்டோட பிளேனு, ஸோ வந்து லோடோட பிளேன். ஸோ இது வந்து சேம் தான். ஸோ அவுட் ஆஃப் பிளேன் எசென்ட்ரிசிட்டி இது தான். ஓகே. அவுட் ஆஃப் பிளேன் எசென்ட்ரிசிட்டி கான்செப்ட் தான் இது. ஓகே. ஸோ இது வந்து இது வந்து வெல்டோட பிளேனு, இது வந்து லோடோட பிளேன். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ்ல வந்து நமக்கு இருக்கனால இது வந்து என்னது அவுட் ஆஃப் பிளேன் எசென்ட்ரிசிட்டி. ஓகே. அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் எசென்ட்ரிசிட்டி இ. ஓகே. ஸோ இது ஒரு வெல்டு பிளேனு, இது வந்து லோடோட பிளேனு. ஸோ ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ்ல இருக்கனால அவுட் ஆஃப் பிளேன் எசென்ட்ரிசிட்டி. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து பிரைமரி ஸ்ட்ரெஸ் வந்து என்னது ஷியர் ஸ்ட்ரெஸ். ஓகே. அவுட் ஆஃப் பிளேன் எசென்ட்ரிசிட்டினா நமக்கு வந்து என்ன வரும் ஷியர் பிளஸ் பெண்டிங். ஓகே. அவுட் ஆஃப் பிளேன் எசென்ட்ரிசிட்டினாலே நமக்கு வந்து என்ன ஷியர் பிளஸ் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு வந்து ஆகும். பிரைமரி ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், செகண்டரி ஸ்ட்ரெஸ் வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ பிரைமரி ஸ்ட்ரெஸ் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா. லோடு அப்படின்றது வந்து நமக்கு கொடுத்துருக்க லோடு, ஏரியா அப்படின்றது ஏரியா ஆஃப் த வெல்டு. ஸோ இந்த ஏரியா ஃபார்முலா வந்து என்னன்னா A is equal to 0.707 into H into L. ஓகே. ஸோ ஏரியா வந்து 0.707 into H into L. இந்த L அப்படின்றது வந்து லென்த் ஆஃப் தி வெல்டு. L அப்படின்றது வந்து லென்த் ஆஃப் த வெல்டு. ஸோ இங்கே லென்த் ஆஃப் த வெல்டு அப்படின்றது வந்து என்னன்னா ஸோ இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி வெல்டு. ஓகே. அதாவது நமக்கு வந்து ஒரு ஷாஃப்ட் இருக்கு, ஒரு டயாமீட்டர்ல வந்து இருக்கு. ஸோ அந்த ஷாஃப்ட்டை தான் நம்ம வந்து வெல்டு ஒரு பிளேட்டோட வந்து வெல்டு பண்ணியிருக்கோம். அப்படின்றப்ப வந்து ஸோ அந்த L அப்படின்றது வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி வெல்டு. ஸோ பை இன்டூ டி. ஸோ ஏரியா வந்து ஸோ நமக்கு ஏரியா என்ன கிராஸ் செக்ஷன், வெல்டோட கிராஸ் செக்ஷன் என்ன கிராஸ் செக்ஷனோ அதுக்கேற்ற மாதிரி இந்த லென்த் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து முக்கியமான கான்செப்ட் வந்து என்ன, ஸோ ஏரியாவோட கிராஸ் செக்ஷன் வந்து என்னன்னோ வெல்டோட கிராஸ் செக்ஷன் என்ன ஏரியாவோ அதுக்கேற்ற மாதிரி இருந்தோம்னா நமக்கு வந்துட்டு ஏரியா லென்த் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். சரியா. ஸோ லென்த் அப்படின்றது வந்து இங்கே வந்து சர்க்குலர் செக்ஷனால நமக்கு வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி வெல்டு. ஸோ அப்போ பை இன்டூ டி. ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 0.707 into H into பை இன்டூ டி. சரியா. இது வந்து என்ன பிரைமரி ஸ்ட்ரெஸ். செகண்டரி ஸ்ட்ரெஸ் அப்படின்றதுனா பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு பெண்டிங் மொமெண்ட் பை செக்ஷன் மாடுலஸ். ஓகே. M by Z. நெக்ஸ்ட் வந்து ஸோ அது பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன கால்குலேட் பண்ணால் சிக்மா மேக்ஸ் கண்டுபிடிக்கணும். சிக்மா மேக்ஸ் அப்படின்றதுனா மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ். அடுத்து டவு மேக்ஸ் அப்படின்றதுனா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ ஏரியா அதாவது வெல்டோட செக்ஷன் என்ன கிராஸ் செக்ஷனோ அதுக்கேற்ற மாதிரியே நம்ம வந்து ஏரியாவில் வந்து நம்ம வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணணும். ஓகே. ஸோ இதான் அவுட் ஆஃப் பிளேன் எசென்ட்ரிசிட்டி.